டாம் என்றென்றும் குற்ற உலகத்தால் வசீகரிக்கப்பட்டவனாக இருந்தான். சிறுவயதில் எண்ணற்ற தேடல் கதைகளை படித்தவன், முடிவில்லா குற்ற நாடகங்களை தொலைக்காட்சியில் பார்த்தவன். ஆனால் வயது பெரியவதுடன் ஒரு தேடலாளராக இருப்பதற்கான திறனில்லை என உணர்ந்தான். அதனால் குற்றவாளியாக மாற முடிவு செய்தான். துரதிருஷ்டவசமாக டாம் ஒரு சிறந்த குற்றவாளியாக மாறவில்லை. பலமுறை வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற போதும் எப்போதும் ஏதாவது தவறு செய்து பிடிபட்டு விடுவான், அல்லது ஏதாவது மீது இடறி விழுந்து பெரிய சத்தம் எழுப்பி விடுவான். நண்பர்கள் அவனை உலகின் மிக மோசமான திருடன் என கேலி செய்தாலும் டாம் முயற்சிக்க தொடர்ந்தான். ஒரு இரவு நகரத்தின் வெளிப்புற பகுதியிலுள்ள ஒரு பெரிய வீட்டை தேர்ந்தெடுத்தான். உரிமையாளர்கள் நீண்ட விடுமுறைக்கு சென்றிருப்பதை ஆராய்ந்து கண்டுபிடித்தான். இதை ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதி திருட முயன்றான். தன் காரை சில வீதிகள் தாண்டி நிறுத்தி வீட்டை நோக்கி அசாதாரணமில்லாதவனாக நடந்து சென்றான். முன்கதவை திறக்க முயன்றபோது சரியான கருவிகள் இல்லை என்பது அவனுக்கு புரிந்தது. முடிவில்லா தேக்கத்தால் ஜன்னல் வழியாக செல்லலாம் என நினைத்தான். கவனமாக 2வது மாடிக்கு ஏறி உள்ளே பார்த்தான். அறை காலியாக இருந்ததால் உட்புக சாத்தியமாக இருந்தது. ஜன்னலை திறக்க முயன்றபோது அது இறுக்கமாக இருந்தது. முழு தோள் தசையுடன் தள்ள முயன்றபோது திடீரென ஜன்னல் திறந்துவிட்டது. சமநிலையை இழந்து உள்ளே விழுந்தான். நேராக மெத்தைகளின் மீது விழுந்தான். அதிர்ச்சியாக அருகிலிருந்த அறையிலிருந்து குரல்கள் கேட்க ஆரம்பித்தன. உடனே எழுந்து தன்னை யாரும் காணாதபடி மறைத்துக் கொள்ள முயன்றான். அந்த தருணத்தில் கதவு திறந்து ஒரு தம்பதி உள்ளே வந்தனர். அவர்கள் டாமை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். டாம் அவர்களை பார்த்து பயத்துடன் உறைந்து நின்றான். "நீங்க இங்க என்ன பண்றீங்க?" என அந்த மனிதர் கேட்டார். "மன்னிக்கணும்," டாம் தடுமாறி கூறினான். நான் நான் என்னோட பூனைத்தான் தேடிக்கிட்டு வந்தேன்." அந்த தம்பதி ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு அவன் பொய் சொல்லுகிறான் என்பதை கண்டுபிடித்து விட்டனர். "நீ திருடன்தானே?" என்று அந்த பெண்மணி சந்தேகத்துடன் கேட்டார். டாம் தலையசைத்தான். அவர்கள் உண்மையை உணர்ந்து விட்டனர். டாம் எப்படி உள்ளே புகுந்தான், ஏன் திருட முயன்றான் என்பதை விளக்கிய போது அவர்கள் சிரிக்கத் தொடங்கினர். "நீங்க பார்த்தவர்களில் நாங்க சந்திச்ச மிக மோசமான திருடர்," என்று அந்த மனிதர் நகைத்தார். டாம் வெட்கப்பட்டான். ஆனால் சூழ்நிலை அவனுக்கும் வேடிக்கையாக தோன்றியது. அந்த தம்பதி டாமுக்கு பிஸ்கட் மற்றும் காபி கொடுத்து அவர்களது வாழ்க்கை பயண அனுபவங்களை பற்றி பேசினர். டாம் அவர்களை நன்றாக உணர்ந்தவனாக புரிந்து கொண்டான். அவர் செய்த தவறுக்காக அவனுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. வீட்டை விட்டு வெளியேறும்போது டாம் ஒரு முக்கியமான முடிவெடுத்தான். இனி திருட முயற்சி செய்யக்கூடாது. வாழ்க்கையில் திருட்டை விட வேறு நல்ல விஷயங்கள் உள்ளன என்பதை புரிந்து கொண்டான். இனிமேல் நல்லவனாக மாறி பிறரை உதவுவதே அவன் இலக்கம். ஒரு முட்டாள்தனமான திருடனின் பயணத்துக்கு முடிவு கிடைத்தாலும் டைம் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அவன் உண்மையாகவே ஒரு தேடலாளராக மாறக்கூடும்.